சாயிரம். அலட்சியமாக இருப்பது என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்புகள் ஏற்படும் வரை யாருக்குமே இங்கு தெரிவதே இல்லை. அந்த அலட்சியத்தை முதலில் கைவிடலாம். நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் சந்தோஷமாக. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இப்படித்தான் உன் வாழ்வு இருக்கப் போகிறது. இதுதான் உன் வாழ்வில் நடக்கும் என்பதை உனக்கு உணர்த்தவே இப்பொழுது உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம் குழந்தையே, தாண்டி போகாமல் நம்பிக்கையோடு இதை கேள். வானத்தில் பறப்பதற்குத்தான் சிறகுகள் தேவை என் பிள்ளையே. வானத்தில் பறப்பதற்குத்தான் சிறகுகள் தேவை. பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் பறக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதற்கும் சிறகுகள் தேவையே இல்லை என் பிள்ளையே. எனவே ஆசைப்படுவதற்கு எல்லையே வேண்டாம். அதற்கான முயற்சியை எடுப்பதற்கும் எல்லையே வேண்டாம். உன் வாழ்வில் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். ஆம் குழந்தையே, நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். முயற்சி செய்து கொண்டே இருந்தால் உன் இலக்குகள் பெரியதாக இருக்கிறது என்றும் அதை அடைவதற்கான தகுதிகள் எதுவுமே என்னிடம் இல்லையே என்றும் நீயே உன்னை எப்பொழுதும் தாழ்த்தி கொள்ளாதே. நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளும் பொழுதுதான் அது பெரியதாக தெரியும். முதலில் உன் இலக்கின் மீது ஆசைப்பட பழகிக்கொள். அதன் பிறகு எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறும் என் பிள்ளையே. பிடித்ததை செய்து வாழ்வில் முன்னேற வெறும் விருப்பம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது என் பிள்ளையே. விருப்பம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. அதற்கு தடையாக இருப்பவர்களை எதிர்கொள்ள கொஞ்சம் திமிரும் அவசியமாக தேவைதான் படுகிறது. ஆம் குழந்தையே, அனைத்தையும் எதிர்கொள்ள மன தைரியமும் தேவைதான் படுகிறது. நீ உயர பறக்க ஆசைப்படுவதில் எந்த தவறுமில்லை என் பிள்ளையே. ஆனால் அதற்கு முன்பாக உன் மனதில் உள்ள அழுத்தங்களையும் பாரங்களையும் குறைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் எதையுமே சுலபமாக செய்து காட்ட முடியும். புதியதாக நீ எது ஒன்றை முயற்சி செய்தாலும் அதை பற்றி குறை சொல்லத்தான் இங்கு மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாதே. யாருக்காகவும் முயற்சிகளை கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு. ஆம் குழந்தையே, சென்று கொண்டே இரு. முன்னேறி சென்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. வெற்றி உன்னிடம் நிரந்தரமாக வந்தே தீரும். உனக்குள் இருக்கும் அறியாமை இருளை போக்கிக் கொள்வதற்கான வழிகளை முதலில் தேடி தேடி கண்டுபிடி. உனக்கு தோல்விகள் வருவதற்கும் துன்பங்கள் விளைவதற்கும் உன் அறியாமையை தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு செயல்படு. ஆம் குழந்தையே, எதுவுமே இங்கு காரணமாக இருக்கவே முடியாது. நீ இப்பொழுது இருக்கும் நிலைமைக்கு நீதான் முழு பொறுப்பு. ஆம் குழந்தையே, உன்னுடைய நிலைமைக்கு நீதான் முதல் பொறுப்பு. நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படி உன்னை அமைத்து கொள்ளும் ஆற்றல் உன்னிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னிடம் என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. உனக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக இருந்தாலே போதும். உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வந்துவிடும். இருப்பதில் திருப்தி கொள்ளாமல் இருப்பதில் அதிகம் வேண்டும் என்று பேராசைப்படுபவர்கள் நிச்சயமாக நிம்மதியாக வாழவும் முடியாது. மன அமைதியாக வாழ்வை நகர்த்தவும் முடியாது. ஆம் குழந்தையே, தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ முயற்சிக்கொள். இதை செய்துவிட்டாலே போதும். எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உன் சாயப்பா நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம் சாயிராம். இருப்பதில் திருப்தி இல்லாதவனுக்கு
இதுதான் நிலைமை. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களுக்கு இதுதான் நிலைமை என்பதை விவரிக்கும் ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் 3 நண்பர்கள் மிக மிக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அந்த 3 பேரும் தங்கள் ஊரில் என்ன வேலை கிடைக்கிறதோ, எப்படி வாழ வேண்டுமோ அதை வைத்து திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் வேலை செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய குடும்பத்தை மென்மேலும் வளர்ச்சியடைய செய்யவும் அவர்கள் 3 சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தனர். இந்த ஊரிலேயே இருந்து கிடைக்கும் வேலையை செய்து கொண்டே இருந்தால் நம் வாழ்வில் நம்மால் முன்னேறவே முடியாது, நம் குடும்பத்தையும் நன்றாக கொண்டு செலுத்தவும் முடியாது என்று 3 முடிவு செய்து பக்கத்தில் அருகில் இருக்கும் ஊர்களுக்கு சென்று அங்கு வேலை தேடி நல்ல பணத்தை சம்பாதித்து நம்மளுடைய குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டு 3 பக்கத்து ஊரை நோக்கி புறப்பட்டனர். தங்களுடைய உறவினர்களை விட்டு, தங்களுடைய நண்பர்களையும் விட்டுவிட்டு, தங்களுடைய பொன்னான அந்த ஊரையும் விட்டுவிட்டு பக்கத்து ஊருக்கு பயணம் செய்ய ஆரம்பித்தனர் 3 நண்பர்களும். காடு, மலை, பாலைவனம் என்று பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து ஒவ்வொரு இடமாக நகர்ந்து ஒரு ஊருக்கு சென்றனர். மிகவும் களைப்பாக இருந்ததால் அந்த ஊரில் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்து அந்த நதியில் குளித்து புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்து 3 நண்பர்களும் அந்த நதியில் குளிக்க ஆரம்பித்தனர். குளித்து முடித்தவுடன் புத்துணர்ச்சியோடு மீண்டும் கரைக்கு வந்து தங்களுடைய பயணத்தை துவங்கலாம் என்று முடிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நதிக்கு அருகில் ஒரு குடில் இருப்பதை பார்த்தனர் 3 நண்பர்களும். அந்த குடிலுக்கு மிக அருகில் ஒரு துறவி தவம் செய்து கொண்டிருந்ததையும் பார்த்தனர் 3 நண்பர்களும். அப்பொழுது தவம் செய்து கொண்டிருந்த அந்த துறவி கண்களை திறந்து பார்த்தார். அந்த 3 நண்பர்களையும் பார்த்தார். யார் நீங்கள்? ஆள் அரவமே இல்லாத இந்த இடத்திற்கு நீங்கள் 3 பேரும் வந்ததற்கான காரணம் என்ன? நீங்கள் செல்லும் இடம்தான் என்ன? நீங்கள் பயணம் செய்வதற்கான நோக்கம் என்ன என்று கேள்விகளை எழுப்பினார். உடனே அந்த 3 பேரும், நாங்கள் எங்கள் வாழ்வில் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக மாற வேண்டும், எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும், எங்கள் குடும்பத்தை மிக மிக பிரம்மாண்டமாக காப்பாற்ற வேண்டும் என்று பதில் உரைத்தனர் 3 நண்பர்களும். அப்படி செல்வந்தராக பணக்காரர்களாக மாற நாங்கள் பல ஊருக்கு செல்வத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். உங்களை பார்த்தால் பெரும் துறவி போல இருக்கிறது. அந்த செல்வத்தை ஈட்டுவதற்கான ஒரு வழியை தாங்கள் எங்களுக்கு காட்டக்கூடாதா என்ற கேள்வியோடு அந்த துறவியை பார்த்து கேட்டனர் 3 நண்பர்களும். உடனே அந்த துறவி, சரி, உங்களுக்கு எவ்வளவு செல்வம் வேண்டும் என்று கேள்வியை எழுப்பினார். உடனே 3 நண்பர்களும், நாங்கள் ஓரளவுக்கு செல்வந்தராகவும் பணக்காரர்களாகவும் ஆனால் போதுமானது என்று பதில் உரைத்தனர். ஆனால் எவ்வளவு செல்வம் வேண்டும் என்ற பதிலை அவர்களால் மிக சரியாக கூற முடியவில்லை. அந்த துறவி அந்த 3 நண்பர்களுக்கும் உதவலாம் என்று முடிவு செய்து, நான் ஒரு வழியை காட்டுகிறேன், அந்த வழியாக செல்லுங்கள். அங்கு வலது புறமாக செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு குகை தென்படும். அந்த குகையில் வலப்புறமாக இருக்கும் ஒரு பெரிய பாறாங்கல்லை நகற்றுங்கள். அப்பொழுது அந்த நகற்றும் பொழுது அங்கு ஒரு மிகப்பெரிய செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக தங்கள் ஊருக்கு சென்று பணக்காரர்களாக செல்வந்தராக வாழுங்கள். மேலும் செல்வத்தை தேட வேண்டாம் என்று அறிவுரை சொல்லி அந்த துறவி 3 நண்பர்களுக்கும் கூறினாராம். அந்த 3 நண்பர்களும் மிகவும் சந்தோஷமடைந்து துறவிக்கு நன்றியை சொல்லிவிட்டு துறவி காட்டின அந்த திசையை நோக்கி வேகமாக நடந்தார்கள். செல்வம் கிடைக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தில், ஆனந்தத்தில் வழக்கத்தை விட மிக வேகமாக நடந்தார்கள் 3 நண்பர்கள். அப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது வழியில் ஒரு குகையும் தென்பட்டது. மிக ஆனந்தமாக அந்த குகைக்குள் சென்று வலப்புறமாக இருந்த ஒரு பாறையை நகர்த்த வேண்டும் என்ற துறவியின் கட்டளைப்படி அந்த பாறையை நகர்த்தினார்கள். அந்த இடத்தில் சிறிது தோண்டியும் பார்த்தார்கள். அப்பொழுது அங்கு வெள்ளியிலான புதையல்கள் நிறைய இருந்தது. அதை பார்த்த 3 சந்தோஷம். அதில் ஒரு நண்பன்,
இந்த வெள்ளியே போதும், நாம் ஓரளவு செல்வந்தராக வாழ முடியும், இதை எடுத்துக்கொண்டு நம் ஊர் பக்கம் போகலாம் என்று முடிவு சொன்னான். ஆனால் மற்ற இரு நண்பர்களும், முட்டாளே, இங்கு வெள்ளிதான் இருக்கிறது, நாம் கொஞ்ச தூரம் பயணம் செய்தோமேயானால் நமக்கு வேறு செல்வம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது, எனவே நாம் நம்மளுடைய பயணத்தை முன்னோக்கி செல்லலாம் என்று முடிவு எடுத்தனர். உடனே 3 பேரும் தன்னுடைய பயணத்தை துவங்கினர். அடுத்த செல்வத்தை காண போகும் பொழுது அந்த பாறையை மீண்டும் நகர்த்தி தன்னிலையை இருந்த மாதிரியே அதை வைத்துவிட்டு வரும் பொழுது இந்த வெள்ளியையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தனர். சென்று கொண்டிருக்கும் வழியில் மீண்டும் ஒரு குகையை கண்டனர். பார்த்த மூவருக்குமே ஆனந்தம், சந்தோஷமாக அந்த குகைக்குள் நுழைந்தனர். வலப்புறமாக திரும்பினர். அங்கேயும் ஒரு பாறை அமைதியாக இருந்தது. அந்த பாறையை நகர்த்தி அதனுள் என்ன இருக்கிறது என்று பார்க்கும் ஆர்வத்தில் மிக ஆனந்தமாக அந்த பாறையையும் நகர்த்தினார்கள். சிறிது தோண்டி பார்த்தனர். அங்கு குடம் குடமாக தங்க புதையல் காத்து கொண்டிருந்தது. இதை பார்த்த அந்த நண்பரில் ஒருவர், இந்த தங்க புதையலே போதும், இதையும் எடுத்துக்கொண்டு வெள்ளி புதையலையும் எடுத்துக்கொண்டு நாம் நம் ஊர் பக்கம் போகலாம், பணக்காரராக செல்வந்தராக வாழலாம் என்று முடிவு சொன்னான். ஆனால் மற்ற இரு நண்பர்களும், அடமுட்டாளே, நாம் முதலில் வெள்ளியை பார்த்தோம், அதையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து இப்பொழுது தங்க புதையலையும் பார்த்திருக்கிறோம். மீண்டும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்தால் மற்றும் ஒரு குகை இருக்கும், அங்கு வைர வைடூரியங்களும் கிடைக்கும் வாய்ப்பிருக்கிறது, நாம் அதையும் எடுத்துக்கொண்டு 3 புதையல்களையும் எடுத்துக்கொண்டு நம் ஊர் பக்கம் போகலாம் என்று முடிவு சொன்னதும் முதலாவது நண்பருக்கும் ஆசை மேலிட்டது. உடனே 3 பேரும் தங்களுடைய பயணத்தை துவங்கினர். சொன்ன மாதிரியே 3வது குகையும் வந்தது. சந்தோஷமாக நுழைந்து அங்கு வலப்புறமாக இருந்த பாறையை அகற்றினர். அகற்றும் பொழுதே மிக மிக ஆக்ரோஷமாக ஒரு சத்தம் அந்த பாறையில் பிளந்தது. என்ன சத்தம் என்று அவர்கள் முடிவு செய்வதற்குள் ஒரு அரக்கன் அவர்கள் கண்முன்னாக தோன்றினான். அந்த அரக்கன் ஒரு துறவியின் பேச்சை கேட்டு குகையில் இருந்த வெள்ளி புதையலை பார்த்துவிட்டு, உங்களுடைய பேராசை, உங்களுடைய ஆசையினால் மீண்டும் பயணம் செய்து தங்க புதையலையும் பார்த்துவிட்டு மீண்டும் பேராசையால் வைரம் கிடைக்கும் என்ற ஆசையோடு இந்த குகையை நோக்கி வந்திருக்கும் நண்பர்களே, உங்களுடைய பேராசையினால் இப்பொழுது உங்கள் உயிர் பறிபோகப் போகிறது. ஆம், உங்களை நான் கொன்று உண்ணப் போகிறேன் என்று அந்த அரக்கன் சொல்லி முடித்ததும் 3 பேரும் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். அரக்கன் சொன்ன மாதிரியே 3 பேரையும் கொன்று தன்னுடைய உணவாக்கி கொண்டான் அரக்கன். 3 நண்பர்களும் இறந்த செய்தியை தன்னுடைய ஞான திருஷ்டி மூலம் கேட்டறிந்த அந்த துறவி மிக மிக வருத்தமடைந்தார். பேராசை, அவர்களுடைய பேராசை இருப்பதை வைத்து சந்தோஷப்படாமல் மேலும் ஆசைப்பட்டதால் உயிரே பறிபோகிவிட்டதே என்று விதியை யாராலும் மாற்ற முடியாது, அவர்களுடைய விதி இப்படித்தான் முடிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று வருத்தமடைந்தார் துறவி. இருப்பதை வைத்து சந்தோஷமடையாமல், கிடைத்ததை வைத்து நிம்மதியடையாமல், மேலும் ஆசையால் பேராசையால் தங்களுடைய உயிரை இப்படித்தான் மாய்த்து கொண்டனர் அந்த 3 நண்பர்களும். நாமும் இப்படித்தான் இருப்பதை வைத்து ஆசை கொள்ளாமல், அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று பேராசையினால் கிடைத்ததை வைத்து சந்தோஷப்படாமல், பேராசையால் நம் வாழ்வை பல பேர் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆசைதான் அழிவுக்கு காரணம் என்பதை புரிந்து கொள்ளாமல், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ முடியாமல், பேராசையினால் கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நாமும் உதறிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ நினைத்தாலே போதும், கேட்காததையும் அந்த இறைவன் அள்ளி அள்ளி கொடுப்பார் நிச்சயமாக. சாயிராம் சாயிராம். ஆம் குழந்தையே, இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். எது கிடைத்தாலும், எது உன் வாழ்வில் நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அலட்சியம் செய்து விடாதே. அனைத்தையுமே அலட்சியம் செய்தால் இழக்கப் போவது உன்னுடைய வாழ்வுதான் என்பதை புரிந்து கொள். உன்னை முழுவதுமாக நம்புகிறவர்களை எப்பொழுதும் சந்தேக கண்ணோடு பார்க்கவே பார்க்காதே.
ஒரு இடத்தில் வார்த்தைகளால் மோதிக்கொண்டே இருப்பதை விட மௌனமாய் இருப்பது மிக மிக அறிவுபூர்வமானதுதான். அப்படியிருந்தால் இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மனக்காயங்களிலிருந்து தப்பித்தே விடலாம். இந்த உலகத்தில் அனைத்தையும் தெரிந்து வைத்தவர் என்று யாருமே இல்லை. எதுவுமே தெரியாதவர் என்று இந்த உலகத்தில் எவருமே இல்லை. நல்லதே நடக்கும், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உனக்கு அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதையும் முழுவதுமாக நம்பு. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் கவலைதான் என்ன? உன் கண்ணீருக்கு அர்த்தம்தான் என்ன? என்னிடம் கூறிவிடு. நானே உனது சத்குரு. என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, என் நாமத்தையே ஸ்மரணம் செய்து என்னை வணங்கி என் பாதங்களில் சரணடையும் என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. கண்ணீரை வீணடித்து கொண்டே இருக்காதே. எதற்கும் பயப்படாதே என் குழந்தையே. நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். இனி எதற்கும் நீ பயப்பட தேவையே இல்லை. உனது மனம் முழுவதும் நம்பிக்கை என்னும் வார்த்தைகளால் நிரப்பிக்கொண்டே இரு. இந்த உலகத்தில் அனைத்தையும் நானே இயக்குகிறேன் என்ற மனோபாவத்தை ஏற்படுத்திக்கொள். எதிலும் அவசரப்படாதே. பொறுமையாயிரு. என் மீது உன் பாரத்தை இறக்கிவிடு. நான் சுமக்கிறேன் அனைத்தையும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு. உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கிறேன். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வை. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராகவே இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? உன் சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிநாதரே, முதல் முறை கஷ்டம் வரும்போது அழ தோன்றியது. அதுவே சில முறை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது விரக்தியும் வெறுப்பும் தான் வருகிறது வாழ்க்கை மேல். ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாகும் பொழுது, வாழ்க்கையே கஷ்டங்களாகவே இருக்கும் பொழுது புன்னகைதான் வருகிறது வாழ்க்கையை பார்த்து. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளைக்கு உன் விருப்பம் நிறைவேற மிகப்பெரிய மாபெரும் திருப்பத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தக்க மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன். நடக்கவிருக்கும் அற்புதங்களை காண தயாராக இரு. நீ ஆசைப்பட்டதையே உனக்கு நான் வரமாக கொடுக்கப் போகிறேன். இன்னும் சற்று நேரமே உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக உன்னுடைய குடும்பமெல்லாம் முன்னேற்றம் அடைந்து உன் வாழ்வில் பல அதிசயத்தக்க மாற்றங்கள் நிகழ்ந்து சந்தோஷமாக நிம்மதியான வாழ்வை பெறப்போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இன்னும் சற்று நேரமே உன் மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்க்கையை விட்டே தீரப்போகிறது. சாயிநாதரே, நீங்கள் சொல்வது போல என் வாழ்க்கையில் எப்பொழுது மாற்றங்கள் நிகழும்? என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து நான் எப்பொழுது நிம்மதியாக வாழப்போகிறேன் என்று என்னிடம் கேட்பதற்கு பதிலாக என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிட்டது. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து நான் இப்பொழுது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீயே உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கும். உன்னுடைய எண்ணத்தை முதலில் தெளிவாக வைத்துக்கொள். தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நடக்குமா நடக்காதா என்று கேட்காதே. நடக்கும் என்று நம்பு. கிடைக்குமா கிடைக்காதா சாயிநாதரே என்று கேள்விக்குறியோடு என்னை பார்க்காதே. கிடைக்கும் என்று நம்பு. முடியுமா முடியாதா சாயிநாதரே என்று ஏக்கத்தோடு என் கண்களை பார்க்காதே. முடியும் என்று நம்பு. உன் நம்பிக்கையே உனக்கு அனைத்தையும் கொடுக்கும், கொடுத்தே தீரும்.
உன்னுடைய நேர்மையான சுயநலமே இல்லாத பிரார்த்தனைக்காக உனக்காக அனைத்தையும் நான் கொடுக்கப் போகிறேன். அதனால் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உன் வாழ்விலிருந்தே தீரப்போகிறது. நம்பிக்கைதான் சாஸ்வதம். உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். நீ நினைப்பது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கைதான் உன் வாழ்க்கை. நம்பிக்கையே வாழ்க்கையாகி விடுகிறது. உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்கி உனக்கு தேவையானது அனைத்தையும் வழங்கி உனக்கான ஆரோக்கியத்தையும் நிறைவான செல்வத்தையும் நிம்மதியான வாழ்வையும் அளவில்லாத இன்பத்தையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். வரமாக நீ ஆசைப்பட்டதையே உனக்கு வரமாக கொடுக்கப் போகிறேன். இன்னும் சற்று நேரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்வை விட்டே விலகப் போகிறது. ஆம் என் குழந்தையே, இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டுக் கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கையில் நீ என்ன எதிர்பார்த்தாயோ, வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ, எல்லாமே உனக்கு சர்வ நிச்சயமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். தேவையில்லாமல் உன் மனதில் பயத்தையோ குழப்பத்தையோ பதிய வைத்து கொண்டு என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று வருத்தத்தோடு இருப்பதை முதலில் நிறுத்திவிடு. உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. இன்னும் சிறிது நேரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்வை விட்டே ஒழியப் போகிறது. நான் உன்னை எப்பொழுதும் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டே இருக்காதே. அப்படி என்னதான் நடந்துவிட்டது உன் வாழ்வில்? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அதை அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவையில்லாமல் யோசித்து கொண்டே இருக்காதே. கவலைகளுக்கு உன் மனதில் இடம் கொடுக்காதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இருக்காதுதானே. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்து விடலாம். நீயோ இவை அனைத்தும் கடந்து வந்து விட்டாய். நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. அதனால்தான் நான் உன் தகப்பனாக உன்னை கண்டித்து உன்னை வாழ்க்கையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். முடிவையும் உனக்காகவே எழுதிவிட்டேன். நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இன்று இரவோடு. உன்னுடைய பல நாள் பிரச்சனைகளிலிருந்து நீ முழுமையாக விடுதலை அடையப் போகிறாய் குழந்தையே. நான் இருக்கும் பொழுது ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய் குழந்தையே? யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன்னிடம் திருப்பிவிடும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. உன்னுடைய நம்பிக்கை போகும் விடும்படியான செய்திகள் உன் காதுகளுக்கு வந்து விழுந்தால் அப்பொழுது கூட தைரியமாக இரு. பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலை வந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்பேன், மீட்டு ரட்சிப்பேன். உன்னை காக்க எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது மனதை தளர விட்டு விடாதே. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொள் குழந்தையே. உன் வாழ்க்கையும் மாறும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையிலும் வரும். கஷ்டகாலம் இன்றோடு முடியப் போகிறது என்ற நல்ல எண்ணங்களை உன் மனதில் வைத்துக்கொள். நிச்சயமாக உன் எண்ணம் போல் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அதிசயமும் உன் வாழ்வில் நாளை முதல் ஆரம்பமாகும். மற்றவர்களுக்கு ஏதாவது நீ துன்பம் நினைக்க நேர்ந்தால் அப்பொழுது நினைத்துக்கொள், உனக்கு கஷ்டத்திற்கான விதையை நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மனதில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதே. மற்றவர்களின் மனதை எப்பொழுதும் எந்த நேரமும் காயப்படுத்தும்படி எண்ணக்கூட எண்ணாதே. பொறுமையாக இருப்பவர்கள் ஒருபோதும் தோற்றதே இல்லை. அதுபோல பொறாமை, மற்றவர்கள் பற்றி பொறாமையோடு இருப்பவர்கள் ஒரு நாளும் ஜெயித்ததே இல்லை.
உனக்கு ஒரு இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகருவதே நல்லவர்கள் செய்யும் காரியம். அன்பு என்பது மிக பெரிய பொக்கிஷமான பரிசு. அதை கொடுத்தாலும் மகிழ்ச்சியே, பெற்றாலும் மகிழ்ச்சியே. சில சூழ்நிலைகளில் பேசாமல் புன்னகைத்துவிட்டு நகர்ந்து விடுவது பேசத் தெரியாமல் அல்ல, அந்த நேரத்தையும் உன் மனதையும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக் கொள்வதற்காகவே செய்யும் செயல் என்பதை நம்பு. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. சந்தோஷத்திற்கு ஒரு ஆரம்பம் வந்துவிட்டது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நீ இதுவரை பொறுத்திருந்ததெல்லாம் போதும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என்னுடைய அறிவுரைகளையும் என்னுடைய வாக்குகளையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக, பொறுமையாக, நம்பிக்கையாக காத்து கொண்டிருந்தாய்தானே? பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் என் பாதங்களை நினைத்துவிட்டது. உன்னுடைய வலியும் வேதனையும் என் மனதை ஆட்டிவிட்டது. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து நீ வைத்த வேண்டுதல்களும் உன்னுடைய பிரார்த்தனையும் நிறைவேறப் போகிறது. நீர் கண்ணீர் விட்ட காலங்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீ வேதனையோடு என்னிடம் வந்து கொட்டிய அனைத்து நாட்களும் இனி உனக்கு மாறப்போகிறது. உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரமும் உன்னை நெருங்கிவிட்டது. இனி நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு மட்டுமே உன் முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடித்தே விடலாம். எது வந்தாலும் என்மேல் இருக்கும் நம்பிக்கையையும் உன் வாழ்க்கை மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. எது வந்தாலும் உனக்கு சாதகமாக நான் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மலை போல் நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. அந்த பிரச்சனையை மிக சுலபமாக நான் தீர்த்து காட்டுவேன். அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டு ஏன் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் குழப்பமாக இருப்பதினால், மன அமைதியில்லாமல் உன் மனம் தவித்து கொண்டிருப்பதால் தான் நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்க முடியவில்லை. உன்னால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மனதை நிம்மதியாக வைத்துப்பார். அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் மிக சாதாரணமானது என்பது அப்பொழுது உனக்கு புலப்படும். இதற்காகவா இத்தனை நாள் நாம் வருந்திக் கொண்டிருந்தோம் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்தால் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் தானே? இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை நீ மெய்சிலிர்த்து பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக பார்க்கும் நேரம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இனி வரும் காலம் அனைத்துமே உனக்கு வசந்த காலமாகவே இருக்கப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தர உன் சாயி தேவா காத்து கொண்டே இருக்கிறேன். எந்த சந்தோஷம் வாழ்க்கையில் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இதுவரை காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றமடைந்த அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு நீ காத்திராமலே உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். என்னுடைய வாக்கின்படிதான் இதுவரை எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நிகழும். நான் கூறும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. நடக்கப் போகும் அதிசயம்
பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கத்தான் போகிறாய். உன் வாழ்வில் இவையெல்லாம் நிகழவே போகிறது. நான் அதை என் பிரியமான கண்மணிக்காக சர்வ நிச்சயமாக நிகழ்த்தியே காட்டுவேன்.